ஒன்றிய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறை சாத்தியமற்றது என்றும் ஜனநாயகத்தை காக்க அவசியமான நேரங்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான பாஜகவின் நடவடிக்கையே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என தெரிவித்துள்ளார். ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ये प्रैक्टिकल नहीं है और ये चलने वाला नहीं है. ये सिर्फ चुनाव जब आते कोई ना कोई कुछ मुद्दा नहीं मिल रहा उनको, ऐसी चीजें बात करने के लिए, इश्यू को डाइवर्ट करने के लिए वो बात करते हैं और इसीलिए और पूरे देश के लोग कोई मानने वाले भी नहीं हैं. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, ஒரே தேர்தலை வலுக்கட்டாயமாக திணித்தால் பின்விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார். And we have pointed out, under the present constitution, considering the diversities of our country, considering the character of being permanent constitutional body, that is election commission, India is having multiple frequent elections, will have multiple frequent elections. So the one nation one election is not possible and practical. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்தை அழிப்பதுடன் ஜனநாயகத்திற்கு எதிரானது என ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார். பல தேர்தல்கள் நடைபெறுவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் கூட பிரச்சாரம் செய்யப்போகும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மட்டுமே பிரச்சனையாக உள்ளதென்றும் ஓவைசி விமர்சித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கொடி, ஒரே ஆட்சி, ஒரே மொழி என்ற ஒற்றை சொல்லில் அவர்கள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். அதை ஒருபோதும் இந்திய தேச மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிராகரிப்பார்கள். ஆகவே இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாட்டில் அமெரிக்கா போல ஒரு அதிபர் தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த முறை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு முன்னோட்டம் பார்க்கிறார்கள். இதற்கு அடுத்து அவர்கள் மேற்கொள்ள போகிற நடவடிக்கை என்பது அதிபர் தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கான ஒரு சதி செயலருடைய முன்னுரை தான் இன்றைக்கு அமைச்சரவை செய்திருக்கிற முடிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.